கேப்டன் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்கிறார். தலைவர் நம்ம கூட தான் இருக்கிறார். கேப்டன் இல்லாம நம்ம எங்க வந்ததுல பாருங்க, நம்மள பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. கேப்டன் ரதத்துல இன்னைக்கு தலைவர் அவர்கள் உங்களை எல்லாரையும் பாக்குறதுக்காக வந்திருக்கிறார். அதனால தலைவர் எங்கும் போலப்பா, தைரியமா இருக்க. நம்ம இதயத்துல, நம்ம ரத்தத்துல, நம்ம உணர்வுகளில், நமது உயிர் மூச்சுல நம்ம தலைவர் நம்மளோட உண்ணாதான் இருக்கிறார். நம்ம கேப்டன் ஒருத்தர் தான். ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை அவர் உருவாக்கி விட்டுதான் போயிருக்கிறார். அதனால நம்ம தலைவர் இன்றைக்கு முன்னல நம்மளோட மனிதரா வந்து கலந்துகிட்டாரு. இன்னைக்கு தெய்வமாக இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதனால தலைவரின் ரூபத்தில் உங்கள் அனைவரையும் நான் பார்க்கிறேன். கரை வேட்டி கட்டின அத்தனை பேருமே கேப்டன்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்றேன். ஏன்னா பட்டி தொட்டி எல்லாம் தலைவர் அவர்கள் பல்வேறு லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு தான் போயிருக்கார். அதனால நாம் அனைவரும் ஒன்னா சேர்ந்து இப்ப ஒரே ஒரு நோக்கம் தான், தலைவருடைய கனவு, லட்சியம், கொள்கைகளை வென்று அவர் கண்ட அந்த புனிதமான ஆட்சியை 2026 கொண்டு வருவது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே எண்ணம், குறிக்கோள் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்றேன். இன்னைக்கு தர்மபுரி மாவட்டத்துல பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இன்னைக்கு நல்லம்பள்ளியில உங்களை பார்க்கிறேன். இங்க நம்ம மக்களுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, 2026 தேர்தலில் நாம் வெற்றி பெற்று வரும் பொழுது நம்ம மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய வாக்குறுதிகள் நிறைய இருக்கிறது. இப்ப ஆட்சியாளர்களும் ஆண்டவர்களும் வந்து பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஒரு ஆட்சியை நடத்துகின்ற நிலைமை தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஆனா நம்ம தலைவர் கண்ட கனவு, லட்சியம் எல்லாம் யாருக்காக? தமிழக மக்களின்காக தானே, ஒளிய யாருக்காகவும் இல்ல. இந்த நல்லம்பள்ளி அதியமான் கோட்டையில சிப்கார்டு அமைச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அங்க எந்த வேலையும் நடக்கல, யாருக்கும் வேலை வாய்ப்பும் உருவாகல. கண் துடைப்பு நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களை மக்கள் சார்பாக இந்த கூட்டத்தின் வாயிலாக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு சிப்கார்ட் ஓபன் பண்ணிட்டு அது என்ன ஷோகேஸ்? அது ஏன் சிப்கார்ட் ஓபன் பண்ணா அங்க தொழிற்சாலைகளை கொண்டு வந்தா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர முடியும். இன்னைக்கு வெறும் சிப்கார்ட் போர்டு வச்சுட்டு எந்த தொழிலும் அங்க இல்லைன்னா இது எதுக்காக இது நாடகம் நடத்துறீங்க இங்க? அதே மாதிரி இங்க நல்லம்பள்ளி சந்தை பகுதியில கழிப்பிட வசதியோ, குடிதண்ணீர் வசதியோ, போக்குவரத்து வசதியோ, சாலை வசதிகளோ எந்த வசதியும் இல்லாமல் ஒரு நல்லம்பள்ளியை இன்னைக்கு சந்தை நடத்துறாங்க. இன்னைக்கு அதை நம்பி வருகின்ற மக்கள் எந்த அளவு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அது மழை காலம்னா சொல்லவே வேணாம். அப்ப சுற்றம் சுகாதாரமே இல்லாத ஒரு நல்லம்பள்ளியில இன்னைக்கு சந்தை அமைத்திருக்காங்கன்னா இதை விட என்ன ஒரு தலைகுனிவு இருக்கு? அப்ப ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க என்ற கேள்விக்குறி மக்கள் கேள்வியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஆட்சியாளர்களை கேட்கிறோம். காவேரி உபரி நீர் தர்மபுரி மாவட்டத்திற்கு வந்தாதான் இங்க இருக்கிறவங்களுக்கு குடிக்க தண்ணீர், விவசாயத்துக்கு தண்ணீர், தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர். ஆனா அந்த உபரி நீர் இன்னைக்கு வரைக்கும் நமது தர்மபுரி மாவட்டத்திற்கு வந்து சேரவே இல்லை. ஆனா ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வரும்போது ஃபர்ஸ்ட் வாக்குறுதி என்ன? உபரி நீர் தர்மபுரிக்கு வரும், உங்களுக்கு 24 மணி நேரம் தண்ணி கிடைக்கும். இப்படியே பொய் வாக்குறுதிகளை சொல்லி சொல்லி இப்படியே மக்களையும் வச்சு நாட்டையும் ஓச்சு போயிட்டாங்க. இப்படியே இருந்தா என்ன இருக்கு? நாங்க எவ்வளவு வருஷம் தர்மபுரிக்கு வந்துட்டு தான் இருக்கோம். இது அவ்வளவா தண்ணி இல்லாத ஒரு பூமி. அப்ப இந்த வறண்ட பூமியில தண்ணீர் வசதியை உருவாக்குனா தானே இந்த பூமியை நம்பி இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும். ஆனா எதை பத்தியுமே கவலை இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த வகையில தமிழ்நாடு சிறந்திருக்குது அப்படின்னு பார்த்தா, தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடைகளை திறந்தது மட்டும்தான் இந்த ஆட்சியாளர்கள் செய்த சாதனையா இருக்கு. இதுவரைக்கும் கஞ்சா போதை விற்பனை என்பது மிக மிக கட்டுப்பாடாக இருந்துச்சு தமிழ்நாடு.
இதெல்லாம் நம்ம வட மாநிலங்கள்ல தான் கேள்விப்பட்டிருக்கோம். பஞ்சாப், பீகார், மத்திய பிரதேஷ் அங்கதான் இந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு போதை தமிழகமாக மாற்றிய பெருமை இந்த ஆட்சியாளர். கள்ளச்சாராயம் ஒரு பக்கம், டாஸ்மாக் ஒரு பக்கம், கஞ்சா ஒரு பக்கம், அபின் போதை மாத்திரைகள் சாக்லேட்ல இருந்து வந்துருச்சுன்றாங்க. அப்போ பள்ளிக்கூடத்துல இருக்கின்ற மாணவர்களில் இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு இந்த போதை வஸ்துகளை பயன்படுத்துகின்ற நிலை தமிழ்நாட்டில் மிக மிக மோசமான ஒரு எதிர்காலத்திற்கான அச்சாரமாக அச்சப்படக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கு. இந்த நிலை நிச்சயம் மாற வேண்டும். ஏன் உங்களை எல்லாம் மக்களை வறுமையிலே வச்சிருக்காங்க? ஏன் மக்களை போதையிலே வச்சிருக்காங்க? யாராவது யோசிக்கிறீங்களா? ஏன்னா அவங்களுக்கு யாரும் கேள்வி கேட்க கூடாது. எதை லஞ்ச ஊழல் அதை பத்தி கேட்க கூடாது. தேர்தல் வருதா, இந்த வாங்க ஓட்டுக்கு காசு, பீரு, பிரியாணி வாங்கிட்டு போங்க, குடிச்சிட்டு வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதோட வேலை முடிஞ்சு. தேர்தல் நேரம் வரும்போது மட்டும் ஓட்டு காசு, மீதி நேரம் மக்களுக்கு தேவை என்ன, அடிப்படை தேவை என்ன, வேலை வாய்ப்பு எங்க, விவசாயம் எங்க, தொழில் எங்க, ஏதாவது இன்னைக்கு கவர்மெண்ட் மக்களுக்கு சொல்றாங்களா? கூலி வேலை இல்ல, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த 100 நாள் வேலை வாய்ப்புக்கு போனாலும் அந்த காசு பெண்களுக்கு போய் சேர்றதில்ல. நடுவில் இருக்கிறவனுங்களே அதையும் கமிஷன் அடிச்சு மக்கள் வயிற்றுல அடிக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறணுமா வேணாமா? நம்ம தலைவர் என்ன சொன்னார் மக்களுக்கு? என் மக்களே, என் மக்களே, உங்களை நான் தங்க தட்டில் வைத்து தாளாட்டணும். மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம். படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம். லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான வெளிப்படையான ஆட்சியை கொண்டு வருவோம். பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பை தருவோம். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்கின்ற உன்னத திட்டத்தை நம் பெண் குழந்தைகளுக்காக, பெண்களுக்காக தலைவர் அவர்கள் உருவாக்கினார். அது மட்டும் கிடையாது, வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன ஒரே உத்தம தலைவர் நமது கேப்டன் அவர்கள். இந்த மாதிரி நம்ம சொல்றோம். இன்னைக்கு ஃபுல் டே நம்ம பேசுறோம். தலைவர் சொன்னதல்ல. இன்னைக்கு மக்களே தலைவரை பற்றி பேசாதவங்க யாரும் இல்ல. தலைவர் இருந்த போது அவருடைய பேரு புகழ் எல்லாத்தையும் மறைச்சாங்க. தலைவர் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே இன்னைக்கு ஒருத்தரை பத்தி பேசுறாங்கன்னா அது நம்ம கேப்டன். நம்ம கேப்டனை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பேரு புகழ் யாரையும் போய் சேராமையே தடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவர் மறைந்து நம்ம கட்சிக்கு உயிர் கொடுத்துட்டு போயிட்டார் நம்ம தலைவர்.